கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு உப்புமாங்கிற வார்த்தையே பிடிக்காதுன்னு தெரியுங்க. அதே மாதிரி தான் நானும். உப்புமான்னு சொன்னாவே ஓடிடுவேன். ஆனால் இந்த ஒரு ரெசிபி உப்புமா பிடிக்காதவங்களுக்கே பிடிக்கும்னா பார்த்துக்கோங்களேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது அதை நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைச்சிடாதீங்க. இங்கே நம்ம அதிக இன்க்ரீடியண்ட்டில் எதுவும் போட தேவையில்ல. வெறும் 3 இன்க்ரீடியண்ட் தான். ஒன்று சின்ன வெங்காயம், வரமிளகா, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. ஏன் அதிகமாக சேர்த்து சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பும் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டுக்கோங்க. ஏன் தெரியுமாங்க, நான் அந்த வெங்காயத்தை நீளமாக கட் பண்ண சொன்னேன். ஏன்னா அந்த வெங்காயம் ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் க்ரன்ச்சினஸ் மாதிரி இருக்கும். அது உப்புமாவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நெக்ஸ்ட்டு அந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு, நெக்ஸ்ட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்திக்கலாம். கை விடாமல் கிளறிட்டே வாங்குங்க, இல்லைனா கட்டியாக வந்துடும். இந்த ரெசிபி பற்றி சொல்லணும்னா, இது எங்கள் அம்மாவோட அம்மா ரெசிபி, அதாவது எங்கள் பாட்டி ரெசிபி. எங்கள் அம்மா சின்ன பொண்ணாக இருக்கும் போது அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்களாம். ஸோ எங்களுக்கும் இது நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளறும் போது அவ்வளோ கை வலிக்குங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கிளறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே என்ன தெரியுமா? நீங்கள் கிளற லைட்டாக அடி பிடிக்க பாருங்களேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளறும் போது கொஞ்சம் ட்ரையான ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். சப்போஸ் கட்டியாக அந்த கொத்து புரோட்டாவை நல்லா கொத்துவோம்ல, அந்த மாதிரி கொத்திக்கோங்க. ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ஹாஸ்டலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சிடலாம், கம்மி இன்க்ரீடியண்ட் தான். இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.